ஒரு தவளையிலிருந்து ஒரு இளவரசன் உருவாகி அந்த இளவரசன் அந்த நாட்டோட இளவரசியை கல்யாணம் பண்ணிட்டு ரூல் பண்ண கதையை நம்ம இங்கிலீஷ் ஸ்டோரிஸ்லேயா இருக்கட்டும், ஃபேண்டசி கதைகள்லையா இருக்கட்டும், படங்கள்லையா இருக்கட்டும் நம்ம பார்த்துருப்போம். இதே மாதிரி ஒரு கதை நம்ம ஹிந்து மித்தாலஜிக்கல் ஸ்டோரியில் இருக்குது அப்படின்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா? அது நம்ம பரவலாக பேசப்படாத ஒரு டாபிக் தான். அதை பற்றி தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் இதை ஃபர்ஸ்ட் டைம் என் சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நான் சொல்ல போகிற இந்த ஸ்டோரி ராமாயணத்தில் ராவணனோட ஒய்ஃப் மண்டோதரி நமக்கு தெரியும் அப்படின்னா அந்த ஸ்டோரியிலே அவங்களோட கேரக்டர் ரொம்ப வயசாலாம் இருக்காது இல்லையா? அவங்களோட ஸ்டோரி தாங்க இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இவங்க ஒரு தவளையிலிருந்து வந்த ஒரு பெண் அப்படின்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா? ஆமாங்க, மித்தாலஜிக்கல் கதைப்படி இவங்க ஒரு தவளையிலேருந்து உருவான பெண். அந்த கதையை தாங்க நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த கதை எப்படி ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா, ராவணனோட ஒய்ஃப் பூர்வ ஜென்மத்தில் ஒரு விண்ணுலகத்தில் ஒரு பெண்ணாக இருக்கிறாங்க. அங்கே சிவனோட பக்தையாக ரொம்ப சிவன் மேலே ஒரு பாசம், அன்பு எல்லாம் நிறைஞ்ச ஒரு பெண்ணாக இருக்கிறாங்க. அந்த கேரக்டரில் அவங்க பேர் மதுரா. இந்த மதுராங்கிற பெண் ரெகுலராக மண்டே ஃபாஸ்டிங் இருப்பாங்க. ஒரு விரதம் இருந்து ஒரு பூஜையெல்லாம் செஞ்சு டெய்லியும் சிவனை பார்த்து கும்பிட்டு இருக்கிறவங்களாம் இருந்திருக்காங்க. அதே மாதிரி தான் ஒரு மண்டே இவங்க எப்பவும் போல் அவங்க விரதத்தை முடிச்சுட்டு கைலாயம் போய் சிவனை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விரதத்தை எல்லாம் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு கைலாயம் போகிறாங்க. அந்த டைம் கைலாயத்தில் பார்வதி இல்லை, சிவன் மட்டுமே தியானத்தில் இருக்கும்போது இவங்க சிவனை பார்த்து ஒரு லவ் ஃபீலில் போகிறாங்க. அப்போ சிவனோட திண்ணீர் இவங்க மேலே பட்டுருது. அந்த டைம் பார்வதி இவங்களை ரொம்ப சந்தேகப்பட்டுறாங்க. சந்தேகப்பட்டுட்டு உடனே பார்வதி இவங்களோட ரொம்ப அழகான பெண் தான் அந்த மதுரா அப்படிங்கிற ஒரு உமன். அவங்க ரொம்ப ரொம்ப அழகாக இருந்தங்காட்டி பார்வதிக்கு ரொம்ப ஜலஸ் ஆகி அவங்களுக்கு ஒரு சந்தேகம் இந்த மதுராங்கிற பெண்ணுக்கு ஒரு சாபம் விட்டுடுறாங்க. அது என்ன அப்படின்னா, நீ இனிமேல் தவளையாக மாறி ஒரு அசிங்கமான உருவம் எடுத்து நீ ஒரு குளத்துல தான் நீ இருப்ப, இதுதான் நான் உனக்கு கொடுக்குற சாபம், நீ இப்படி பண்ணிட்டல அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி தேவி இந்த மதுரா அப்படிங்கிறவங்களுக்கு இந்த சாபத்தை கொடுத்துட்றாங்க. இதனால் ரொம்ப கஷ்டப்பட்டு அவங்க என்ன ஆகுறாங்க அப்படின்னா, ஒரு தவளையாகி ஹிமாலயாவில் இருக்கிற ஒரு சின்ன லேக்கில் ஒரு தவளையாகவே வாழ்ந்துட்டுருக்காங்க. ஸோ இப்போ பார்வதி தேவியோட சாபம் என்ன அப்படின்னா, மதுராங்கிற இந்த மண்டோதரி கேரக்டர் 12 வருஷம் கிட்டத்தட்ட 12 இயர்ஸ் ஃப்ராகாகவே ஒரு பாண்டில் இருக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த மந்தோதரிக்கு கொடுக்கப்பட்ட ஒரு சாபம். இப்போ மந்தோதரி அதே மாதிரி ஃப்ராகாக அந்த ஒரு வெள்ளிலேயே ரொம்ப நாளாக இருக்கிறாங்க. அப்போ சிவனுக்கு இந்த விஷயம் எல்லாம் தெரிய வருது. தெரிய வந்ததுக்கப்புறம் சிவன் யார் அப்படின்னா ரொம்பவே இறக்க குணம் படைத்த ஒரு கடவுள் இல்லையா? அதனால் அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா பார்வதி தேவி இப்படி சாபம் விட்டுட்டாங்கன்னு தெரிஞ்சதையுமே அவங்க மந்தோதரியை மீட் பண்ணி, மந்தோதரி யார் அப்படின்னா அவங்க ரொம்ப ரொம்ப டிவோஷ்னலான சிவன் ரொம்ப பக்தியும் பாசமும் அன்பும் கொண்ட ஒரு பெண்மணியே இருக்கிறாங்க இல்லையா? அவங்களோட பக்தியும் பாசத்துக்காக சிவன் என்ன பண்ணுறாரு அப்படின்னா சரி, பார்வதி தேவியோட சாபத்தை என்னால் ஒன்றும் பண்ண முடியாது, ஆனால் நான் உனக்கு ஒரு வரம் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, நீ 12 வருஷம் இதே குளத்தில் நீ தவளையாக இருந்ததுக்கப்புறம் என்னாகும் அப்படின்னா 12 வருஷம் கழித்து நீ இப்போ இருக்கிறத விட இன்னுமே ரொம்ப அழகான ஒரு பெண் குழந்தையாக நீ மாறுவ. அப்படி மாறும்போது நீ வளர்ந்ததுக்கப்புறம் ஒரு பெரிய என்னோட பக்தனான ஒரு பெரிய ராயல் ஃபேமிலியில் தான் நீ கல்யாணம் பண்ணி போவ. உன்னை வளர்த்துறதுமே ஒரு ராயல் ஃபேமிலியாக இருக்கும். வாழ்க்கை அதுக்கப்புறம் நல்லாயிருக்கும், ஜாலியாக இருக்கும், நீ ஹாப்பியாக இருப்ப. அந்த மாதிரி உனக்கு ஒரு வரத்தை கொடுக்குற. இப்போ இருக்கிறத விட நீ 100 டைம் பியூட்டிஃபுல் உமனாக நீ அப்போ இருப்ப அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வரத்தையும் கொடுத்துட்டு சிவன் போயிடுறாரு. அதே மாதிரி 12 வருஷம் ஆகுதுங்க. ஒரு அடர்ந்த காட்டுக்குள்ளே ஹிமாலயாவில் அந்த மந்தோதரி அப்படிங்கிறவங்க ஒரு தவளையாகவே அந்த வெளில இதெல்லாம் நினச்சிட்டே இருந்துகிட்ருக்குறாங்க. 12 வருஷம் முடிகிற டைமில் என்ன ஆகுது அப்படின்னா, ஒரு மகாராஜா அப்புறம் மகாராணி ஹேமபுரா அப்படிங்கிற ஒரு நாட்டோட ராஜாவும் ராணியும் அவங்களுக்கு ஒரு பெண் குழந்தை வேணும், 2 ஆண் குழந்தை இருக்குது, எங்களுக்கு எங்களை பார்த்துக்கிறதுக்கு இன்னும் ரொம்ப அழகான ஒரு பெண் குழந்தை வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சிவனை நோக்கி ஒரு தவம் இருக்கிறாங்க. சிவனும் என்ன பண்ணுறாரு, சரி ஓகே அக்செப்டட் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட தியானத்தையும் பூஜையும் அக்செப்ட் பண்ணிவிட்டு அடுத்த நாள் அவங்க கனவுல அவங்க ஒரு லேக்குள்ளே போய் எட்டி பார்க்க சொல்கிறாங்க. அந்த டைம் இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, சிவன்
கனவுல சொன்னேன் அந்த லேக்கில் போய் பார்க்குறாங்க. அங்கே பார்த்தா ஒரு அழகான பெண் குழந்தை இருக்குது. அந்த குழந்தைய இவங்க அடாப்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்து அவங்களோட சொந்த குழந்தையாக வந்து அவங்க நாட்டிலேயே வந்து ஒரு ஈக்குவல் பிரின்சஸ்க்கு ஈக்குவலாக வந்து ரொம்பவே கிராண்டாக நல்லா வளர்த்துறாங்க. அவங்க வளரவே நிறைய விஷயங்களை கற்றுட்டு ரொம்ப வைஸ் பர்சனாக தான் வளர்ந்துட்டுருக்காங்க. அவங்களுக்கு நிகர் அவங்களேன்னு சொல்லலாம். அழகுலேயும் சரி அறிவிலையும் சரி அவ்வளோ ஒரு நல்ல பெண்மணியாக வந்து வளர்கிறாங்க. வளர்ந்ததுக்கப்புறம் ஒரு நாள் வந்து ராவணன் இவங்க அழகில் மயங்கி இவங்கள லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டு வந்துடுறாரு. வந்ததுக்கப்புறம் இவங்களோட வாய்ஸ் குவாலிட்டி என்ன அப்படின்னா வந்து ராஜ்யத்தையும் நல்லா பார்த்துக்குவாங்க. எப்பப்பெல்லாம் ஹஸ்பண்ட் இல்லையோ அந்த டைம் வந்து அந்த கிங்டமை நல்லபடியாக வழி நடத்திட்டு வந்துட்டு இருந்திருக்காங்க. இவங்களுக்கு 2 மகன்களும் இருந்திருக்கு. ராவணனுக்கு என்னதான் 3 ஒய்ஃப் இருந்தாலுமே வந்து ரொம்ப அவங்க அன்பும் ரொம்ப பாசமும் கொண்ட ஒய்ஃப் யார் அப்படின்னா இந்த மதுராவாக இருந்து மண்டோதரியாக ஆன இந்த ஒய்ஃப் மேலே தான் வந்து அவங்களுக்கு அவ்வளோ லவ் அண்ட் அஃபெக்ஷன் இருந்துச்சாம்மா. நம்ம எல்லாத்துக்குமே வந்து ராமாயணத்தில் சுந்தரகாண்டம் பற்றி தெரியும். அந்த டைமில் தான் வந்து ஹனுமன் வந்து சீதையை தேடி வந்து இலங்கையில் போய் சுற்றிட்டுருப்பார் இல்லையா. அந்த டைம் என்ன ஆகுது அப்படின்னா சீதை எப்படி இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து ராமன் வந்து சொல்லுவார். ஏன்னா அந்த டைமில் ஃபோட்டோஸ் எதுவுமே பார்க்க முடியாது இல்லையா. ரொம்ப ஓல்டு பீரியட், மித்தாலஜிக்கல் பீரியட். அந்த டைமில் ராமன் சொன்ன அந்த அங்க அடையாளங்களை வச்சு ஒரு பெண் வந்து ஒரு மாட மாளிகையில் வந்து தூங்கிட்டு இருக்கிறத வந்து இவர் பார்ப்பார். ஒரு செகண்ட் வந்து ஆனால் அது வந்து இவர் பார்த்தது வந்து சீதை கிடையாது. அவங்க பார்த்தது வந்து ராவணனோட இந்த மண்டோதரியை தான் பார்த்துருப்பாங்க. பார்த்துட்டு நம்ம சீதை வந்து இங்கே தான் இருக்காங்கன்னு சொல்லிட்டு அவ்வளோ அழகாக சீதைக்கு ஈக்குவலான குவாலிட்டிஸ் எல்லாமே இருக்கிற மாதிரி ஒரு பியூட்டிஃபுல் உமன் வந்து அங்கே படுத்திருப்பாங்க. இவங்களே வந்து ஒரு செகண்ட் நம்ம ஹனுமனே வந்து ஒரு செகண்ட் வந்து மேமறந்து போயிடுவார். இதுதான் சீதையோ அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு வந்து போயிடுவார். அப்புறம் தான் வந்து கொஞ்சம் யோசிக்கும்போது எப்படி நம்ம ராமனை விட்டுட்டு பிரிஞ்சிருக்கும்போது சீதை வந்து இப்படி இருப்பாங்களா, இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் தான் வந்து அவருக்கே வந்து ரியலைஸ் ஆகும். அந்த அளவுக்கு சீதைக்கு ஈக்குவலான ஒரு பியூட்டிஃபுல் உமனாகவே வந்து அந்த மண்டோதரி வந்து இருந்திருக்காங்க. பட் இவங்களோட கேரக்டர் வந்து ராமாயணத்தில் வந்து அதிகமாக பேசப்படலை. இந்த விஷயம் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக எனக்கு இருந்தது. அதை நான் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணேன். இந்த வீடியோ எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.